வைசாக மாதம் அப்படின்னு சொல்லப்படும் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதிதி தினத்தை தான் அட்சய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த அட்சய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்குவதற்கு பதிலாக இந்த ஒரு 2 பொருளை வாங்கி வைப்பதன் மூலம் தங்கம் வாங்குவதற்கான அதே அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை இந்த ஆண்டு 2025 வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு சேர்ந்து வரும், அதுக்கு மட்டுமல்ல ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் அட்சய திருதியை அமைந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். இந்த திருதியை திதி அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லார் மனதிலும் இருக்குது. ஆனால் சில பேரால் தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. அந்த மாதிரி இருப்பவங்க தங்கம் வாங்குவதற்கு பதிலாக தங்கத்துக்கு நிகரான இந்த 2 பொருளை வாங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அப்படி வாங்க வேண்டிய 2 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த நாளில் தானம் செய்வது, தர்மம் செய்வது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. தங்கம் வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஜபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தானம், இந்த மாதிரி ஆன்மீக செயல்கள் என்றென்றும் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கம் வாங்கினா மட்டும்தான் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம தவிர்த்து விடலாம். தங்கத்துக்கு இணையான நிகரான இந்த 2 பொருட்களை வாங்கினாலும் அதே பொருட்களை, அதே தங்கத்தை வாங்குவதற்கான பலனை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி என்ன பொருள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள்னு பார்த்தோன்னா மகாலட்சுமிக்கு நிகரான, மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பொருட்கள் ஒன்று தான் இந்த கல்லுப்பு. கல்லுப்பு அன்றைய தினம் அட்சய திருதியை நன்னாளில் கல்லுப்பை அன்னைக்கு காசு கொடுத்து வாங்கி வீட்டில் வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு. கல்லுப்போடு சேர்ந்து மங்களகரமான பொருள் அடுத்த பொருள்னு பார்த்தோன்னா மஞ்சள். அது கிழங்கு மஞ்சளாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. குண்டு மஞ்சள் கிடைத்தாலும் அதை வாங்கிக்கலாம். விரலி மஞ்சள் தான் கிடைச்சாலும் அதை வாங்கி பூஜை அறையில் வைத்து அன்னைக்கு அட்சய திருதியை நாளில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தங்கத்துக்கு நிகரான அந்த ஒரு மதிப்பை இந்த 2 பொருளும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி அட்சய திருதியை இந்த 2 பொருட்கள் தாராளமாகி அன்னைக்கு வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. லக்ஷ்மி தேவியை வழிபட்டோன்னா வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வருடம் அட்சய திருதியை அன்னைக்கு சோபன் யோகமும் இருக்குது. இது வைகாச சுக்ல பக்ஷ திருதியை திதியில் பகல் 12:02 மணி வரைக்கும் இருக்கும். அப்படிங்கிறதுனால சர்வார்த்த சித்தி யோகமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்வது அப்படிங்கிறது செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மகாலட்சுமி தேவியின் அருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் கூடுமான வரை இந்த 2 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த அட்சய திருதியை நல்ல நாளில் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நல்ல நல்ல பலன்களை தரும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரை நல்ல செயல்களை செய்து நல்ல எண்ணத்தோடு சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.